வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களே, இனிய காலை வணக்கங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் இந்த காலை இனிய காலையாக மலரட்டும். இந்த நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். இன்று 20 பிப்ரவரி 2025, குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. வருடம் ஆரம்பித்து 51 அப்படிங்கிற டே, 51வது நாள். தேய்பிறை சப்தமி, விசாக நட்சத்திரம். இன்றைய நாள் நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். கரணம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. கும்ப லக்னம் 3 நாழி 38 வினாழிகள். சூரிய உதயம் 6 மணி 33 நிமிடத்திற்கு. இன்றைக்கு சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி என்ற 2 நட்சத்திரங்களுக்கு. இன்றைய நாளிலே கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பில் குருவானவர் ரிஷபத்திலும், செவ்வாய் மிதுனத்திலும், கேது கன்னியிலும், சனி சூரிய புதன் கும்பத்திலும், சுக்கிரன் ராகு மீனத்திலும் அமர, விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது டிரான்சிட் நட்சத்திரம். இந்த இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். அதாவது துலாத்திலையும் இருக்கும், விருச்சிகத்திலையும் இருக்கும். அப்படி டிரான்சிட் ஆகிட்டு இருக்கிற சந்திரன். இந்த சினாரியோ இன்றைக்கு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பல கோவில்களை பற்றி ஆராய்ந்து அதில் இருக்க விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் தீராத நோயெல்லாம் தீர்க்கும் ஆலயம் எதனா இருக்கா? எனக்கு நிறைய வியாதி இருக்குது, என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடு. நான் சினிமாவில் சொல்லலாம், எல்லா வியாதிக்கும் ஒரே விஷயம் அப்படின்னு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு பதிலாக அனகாபுத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோயில் அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆலயமாக அமைகிறது அப்படின்னு காண்கிறோம். எது பெருசு அப்படின் போது குணம் பெருசா குலம் பெருசா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். அப்படி எது பெருசு அப்படின்னு நம்ம தேடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாள் பெருசா, திதி பெருசா, வாரம் பெருசா, கரணம் பெருசா, யோகம் பெருசா என்பதை ரொம்ப கிளியராக பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்றும் தன்னுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தருவதாக அமைகிறது. அப்படி இன்றைய நாள் வியாழக்கிழமை, குருவாரம்னு சொல்லுவோம். குருவுக்கான எத்தனை விஷயங்களும் இதில் செய்கிறோம். பிரகஸ்பதி என்ற குரு தான் நமக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இங்கே குருவாக அமர்ந்திருப்பார். சிவங்கோயிலெல்லாம் பார்க்கலாம். இந்த குரு பெயர்வதில்லை. குரு தட்சிணாமூர்த்தி என்றும் பெயர்வதில்லை. பிரகஸ்பதி என்ற நவகிரக குரு தான் நமக்கு பெயர்ச்சிகளை வருவார். இப்போ அவருக்கு தான் நம்ம எல்லாம் அர்ச்சனை பண்ணணும். ஆனால் எல்லோரும் உல்டா சீதா இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். அதை மேனஸில் வச்சுப்போம். அப்போ குரு கடாட்சமாக இருக்கக்கூடியது கல்வி நிலையங்களுக்கு செல்வது, புஸ்தகங்கள் வாங்குவது போன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கிறதுனால பண்ணலாம். அதுலேயும் இன்றைக்கு திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்தமி திதி. சப்தமி திதியில் நார்மலாக வீடு கட்டுறதெல்லாம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், ஆபரணம் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சப்தமி திதியில் பண்ணலாம். இன்றைய யோகம் அப்படின்னாக்க, இன்றைய யோகம் வியாக்கதம் அப்படிங்கிற யோகம். எதுவுமே எதையும் தடுத்து நிறுத்தின வேதனை பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். இன்றைக்கி பாலவ கரணம் அப்படிங்கிற கரணம். மங்களகரமான காரியங்கள், உற்சவங்கள், பிரயாணங்கள், வீடு சம்பந்தமான காரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்று. தொடர்ந்து நாம் ராசி பலனை காண்போம்.
வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகங்கள் இருக்கிறது. அதனால் நல்லபடியாக முடியக்கூடிய காரியங்களும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் நண்பர்களால் உதவியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. திருமண வயதிலே உள்ள மகன் அல்லது மகளுக்கு மேற்கொள்ளும் திருமண முயற்சிகள் நல்லபடி சாதகமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாள் இன்று. அலுவலகச் செல்வர்களுக்கு சற்று சிரமமான சூழ்நிலை காணப்படும். பணி சுமை அதிகரிக்கும். வேலையிலே சிறப்பாக செய்தாலும் அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலை. வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட கூடுதலாக விற்பனை லாபம் உண்டு. பணியாளரின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 4, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆனாலும் திடீர் செலவுகள் வந்து மனசை கொடுத்தும். நம்ம கையில் காசு வாங்கினேன் சார், உடனே செலவாயிடுச்சு, இது டெய்லி நடக்குது சார் அப்படின்னு சொல்கிற ஒரு அன்றாட விஷயத்தை தான் இன்றைக்கும் காணப்போயிருங்கள். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. திருமண விஷயத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் அமையறதுக்கான நாளை இன்றைக்கி இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. குடும்ப விஷயத்தில் 3வது நபரின் இன்ட்ரூஷனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ரகசியத்தை எல்லாம் வெளியில் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே, உடல் அசதி சோர்வும் அதிகரிப்பதனால கொஞ்சம் சக ஊழியருடன் அனுசரணையாக இருப்பது நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துருங்க. அவங்க உங்களை போட்டு கொடுத்துருவாங்க. வியாபாரத்திலே சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களோட கொஞ்சம் தேவையான ஒத்துழைப்பு கிடச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துடலாம். ஆனால் அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருப்பாங்க. தொழில் ஸ்தானத்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க 2 பேர், சூரியனும் சனியும். அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான நாளாக இன்றைக்கி அமையும். அலுவலகத்துக்கு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். பொறுமை இன்றைக்கி அவசியம். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பெருமாள் வழிபாடும் கொஞ்சம் மாற்றத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, பண வசதியை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சுற்றுலாத்துறையிலே ஆன்மீக ரிலேட்டடான விஷயங்கள்லாம் போய் வைங்க. தேவையற்ற முயற்சிகள் செலவுகள் எதுவும் இருக்காது. திருமண முயற்சிகளில் எதனா இருந்துன்னா பலிதமாகிவிடும். தாயாருக்கு சிறிய அளவிலே மருத்துவ செலவு உண்டு. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த நாள் அமையும். இன்றைய நாளிலே வேலைகள் ஆஃபீஸில் ரொம்ப நல்லா நடக்கும். உயர் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நல்லா பாராட்டுவாங்க. கொஞ்சம் எதனா சலுகை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான பிரகாசமான வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்திலே கொஞ்சம் பிற்போக்கமான நிலை, கொஞ்சம் மந்தமான நிலை. அதில் எதிர்பார்த்த லாபம் அப்படின்னா கொஞ்சம் சொல்கிறதுக்கு இல்லை. எந்த காரணத்தை கொண்டுட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது கடன் வாங்காமல் இருக்கிறது. குடும்பத்தை நிர்வகிக்க ஒரு பெண்களுக்கு மனசிலே மகிழ்ச்சி தரும் நாளாகவும், அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சந்தோஷம் தரும் நாளாகவும் இந்த நாள் அமையும். 3, 5 என்ற எண்ணை மனதில் நினைப்பதும் விநாயகரை மனதால் வழிபடுவதும் இன்றைய நாளில் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தேவையான அளவுக்கு பண வசதி இருக்கும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பொறுமையை காப்பது நல்லது. குடும்பம், பிள்ளைகள், திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இந்த வாரத்திலே இந்த நாளிலே எடுக்க வேண்டாம். அடுத்த வரக்கூடிய நாட்களிலே அது சாதகமாக முடியுன்றனால அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஒரு சிலருக்கு வயிற்றிலே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பும் உண்டு. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வதற்கான வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்திலே இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. உங்கள் பணிகளிலே சக ஊழியரின் ஒத்துழைப்பு கிடைப்பதனாலேயும் மேலதிகாரின் ஆதரவிற்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே எதிர்பார்த்த விற்பனை லாபம் கிடைக்கும். பழைய பாக்கி வசூலாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்குங்கிறனால பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முயற்சி திருவினையாக்கணும் போகணும்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். 6, 9 என்ற எண்ணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வாழ்க்கையின் வளமாக்கி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. பண வரவு இது திருப்திகரமாக இருக்கப் போகிறது. குடும்பத்திலே மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனாலே குடும்ப விஷயத்திலே மற்றவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொரு அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய காலமும் இன்றைக்கு உண்டு. பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மனதிலே சோர்வும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமையும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளால் மன அமைதி கெடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதத்தினால மன அமைதி கெடும். 4, 5 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் மிகுந்த நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி பணம் வந்து சேர்ந்துடும். கடன் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உறவினர் வருகையில் குடும்பத்தில் உற்சாகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் பாதிச்சிருத்தே அப்படிங்கிற சூழ்நிலையில் மருத்துவ செலவுகள் உண்டாகும். வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வராதுன்னு விட்டுட்டு போன கடன் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையில் மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே வழக்கமான பணி கூடுதல் கவனத்தோடு செய்தீர்களானால் இந்த நாள் இனித நாளாக அமைந்துவிடும். சின்ன தப்பு கூட பெருசாக்கிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துடணும். அதனால் வரக்கூடிய நிர்வாக கண்டனம் அப்படி சொல்லுவாங்க, அது வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டால் நல்லது. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும். லாபமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய பங்குதாரர் உங்கள்கிட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் டிலேவாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பாக்கிகள்லாம் வசூலாகிறதுக்கான நாள்னு இன்றைக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கேட்டு கடன் எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு நாள் வச்சுக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியை காக்கக்கூடிய நாளாக இருக்கணும். அமைதி குறைந்து இருக்கும். பொறுமையை சகிப்புத்தன்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே கொஞ்சம் தாமதம் உண்டாகும். இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண் 2, 7 என்ற எண்ணையும் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுவதும் ரொம்ப நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு பணம் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்காது. வெளியிலேருந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. சிறிய அளவில் உடல்நல குறைவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகளும் உண்டு. மனசில் கொஞ்சம் அடிக்கடி இனம் புரியாத குழப்பமும் உண்டு. அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அலுவலகத்திலே பணியிலே கொஞ்சம் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். சிலருக்கு ஏதாவது விதத்தில் சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கான கடன் உதவிகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதனாலும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். 4, 7 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் இன்றைக்கு தலை சிறந்ததாக மனதில் வைக்க வாழ்க்கையிலே நல்லதொரு காலத்தை எட்டலாம். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். உடல் சீராகும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலே அக்கறை அவசியம். திருமண வயதிலே மகன் அல்லது மகளுக்கு வரம் தேடும் முயற்சியிலே இந்த நாள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
உறவினர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் வாழ்க்கையிலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதும் தாமதமாகும். சிலருக்கு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்ற முயற்சி செய்வது ஒரு நல்லதொரு முடிவாக அமையும். பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மனசு நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கன்னு சொல்லிடலாம். 1-5 என்ற எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளான இன்று குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். சகோதர வழியிலே சங்கடங்கள் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். தம்பதியரிடையிலே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இன்று அமையலாம். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்கள் பணிகளை பகிர்ந்து கொண்டு மனதுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட விற்பனை லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள் என்றே சொல்லலாம். செலவுக்கு தேவையான அளவு பணம் கிடைத்து விடுவதனால் சந்தோஷமாக இருக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். 5-9 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடாக என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணக்கூடிய நாள் இன்று. சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படவும் நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு புராண புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையலாம். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதனாலே இன்றைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே எதிர்பார்த்த விற்பனை கிடைக்கும். அதற்கேற்ற லாபமும் கிடைக்கும். வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வதனாலும் பங்குதாரர் முயற்சிகளை உதவிகரமாக இருப்பதனாலும் மல்டிப்பு ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வாகத்திலே சிரமம் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை காணப்படுகிறது. அலுவலகத்திலே செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே காணப்படும் சலுகைகள் உற்சாகத்தை தருவதாக அமைகிறது. 2-6 என்ற எண்ணும் பெருமாள் வழிபாடும் மிக முக்கியமானதாக இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. பைசா வருமானம் பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவேன். வீடு கூடுதலான பொறுப்புகளை எடுத்துக்கும். உடல் அசதி சோர்வு உண்டாகும். திருமண வயதிலே முயற்சிகள் மேற்கொள்வதனாலே பலிதம் உண்டாகும். உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். உடல்நிலையிலே கொஞ்சம் அக்கறை வச்சுட்டா போதும். கணவன் மனைவிக்கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்கும். தெய்வீக பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம். அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சமயத்தில் வேலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவங்க விட்டுட்டு போயிட்டு அதனால் கூட வேலை பளு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்களும் வேலையை விட்டு போகிறேன்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு அவசரப்பட்டதுனால வெயிட் பண்ண வேண்டிய டியூரேஷன் ஜாஸ்தியாக போடும். அதனால் இன்றைக்கி அந்த விஷயம்லாம் செய்யாதீங்க. வியாபாரத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரிகள் வேலையாட்கள் பங்குதாரர்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் எந்த விதமான அவசர முடிவும் இன்றைக்கி எடுக்க தேவையில்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அசதியும் ஜாஸ்தியாக இருக்கும். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி சலுகைகள் எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 1-4 என்ற எண்ணம் முருகப்பெருமானின் வழிபாடும் இன்றைய வாழ்வில் ஒரு நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. பணம் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கக்கூடிய நாள் என்று. வீண் செலவுகள்லாம் எதுவும் கிடைக்காது. இன்றைக்கி ஒன்றும் இருக்காது.
கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும்னால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துருங்க. வழக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கிடும். அலுவலகத்திலே பணி சுமை ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் சனி அண்ட் புதன் எல்லாம் இருக்கிறதுனால சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு அவங்களால பிரச்சனையும் நிற்கும் அப்படிங்கிறது சேர்ந்துக்கணும். ஸோ சலுகைகள் கிடைப்பதில் தாமதமும் உண்டு. வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய நாள் என்று எல்லாம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், சமாளிக்க வேண்டிய நாளாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகையாக இருப்பார்கள், குடும்பத்தில் உற்சாகத்தை கொடுப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகும். இன்றைய நாள் 3, 5 என்ற எண் சிவபெருமானின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே துணையாக நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.